எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நங்கநல்லூரில் இருக்க வெற்றிவேல் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய தேட்டர் வீடியோஸ் கேட்குறாங்க. அந்த தேட்டரில் 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் இருந்தால் நானே ஆஸ் யூஷுவல் டிக்கெட் எடுத்து படம் பார்த்து தான் ரிவ்யூ பண்ணுவேன். மேக்ஸிமம் 5-6 இருந்தால் கூட எப்படியாவது 2 நாள் 3 நாள் அந்த வீக் ஃபுல்லாக டைம் எடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு படம் பார்த்துட்டு தான் அந்த தேட்டரை ரிவ்யூ பண்ணுவேனே. சில ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் இப்போது லாங் ட்ராவல் பண்ண முடியாமல் சென்னையில் இருக்க தேட்டரை மட்டுமே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் லாங்லேயும் போயிட்டு மறுபடியும் நம்ம வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அபினேஷ் முத்துன்றவர் மாயாஜாலோட 16 ஸ்க்ரீன் ரிவ்யூவை கேட்டிருந்தார். நான் 1 இயருக்கு முன்னாடியே அந்த தேட்டர் மேனேஜ்மெண்ட்கிட்ட பேசி வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டிருந்தேன். 1 இயர் ஆகி இப்போ வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. 16 ஸ்க்ரீனுமே ரிவ்யூ பண்ண முடியுமானா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. நான் இருக்கிற இடத்துல இருந்து மாயாஜால் தேட்டர் கரெக்டாக 45 கிலோமீட்டர்கிட்ட வருது. நம்ம என்றைக்குமே மற்றவங்க மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனாக எடுத்து வீடியோ போட்டதே கிடையாது. ஒரு மல்டிப்ளெக்ஸில் 10 ஸ்க்ரீன் இருந்தாலும் 10 ஸ்க்ரீனுமே ஒரே வீடியோவை போட்டு தான் நம்ம பழக்கம். நம்ம மானிட்டைசேஷனுக்காக தனித்தனி ஸ்க்ரீனை வீடியோ போட்டது கிடையவே கிடையாது. அதனால் இது 16 ஸ்க்ரீன் ரிவ்யூ பண்ணணுன்றது ரொம்பவே பெரிய டாஸ்க்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பர்மிஷன் கிடைச்சதும் நீங்கள் கேட்ட மாயாஜால் வீடியோ தரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் அபினேஷ் நண்பர் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதா தப்பாக எடுத்துருக்காரு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்த்து தான் இருக்கேன். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தேட்டரையும் என் மைண்டில் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். நம்ம சேனல் பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான், மணி மைண்டுக்காக கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண சேனல் கிடையவே கிடையாது. அதனால தான் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ போட்ட வீடியோ வரைக்குமே என்றைக்குமே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அதனால் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு என்றைக்குமே டிஸ்டர்பாக இருந்ததே இல்லை. அதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்து தான் இத்தனை நாள் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணதாக நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. ஆல் இஸ் வெல். இப்போ நம்ம வெற்றிவேலை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 மாதம் முன்னாடி போட்ட வெற்றிவேல் வீடியோவில் பழைய ஸ்க்ரீன் இருந்தது. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெனோவேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது பண்ணியிருக்க ரெனோவேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கு இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும், காருக்கு 40 ரூபாவும், ஆட்டோவும் இங்கே பார்க் பண்ணுறாங்க. அதுக்கு 30 ரூபாவும் இங்கே பார்க்கிங் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க. தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். பார்க்கிங்க்கு ஜிபே எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் பாதியிலே வரணும்னு நினச்சா வரவே முடியாது. பைக் ஒட்டி போட்டிருப்பாங்க. அதனால் பாதியிலே படம் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரவே முடியாது. பைக் எடுக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. அதாவது வேலன் ஸ்க்ரீனுக்கு பேக் சைட்லேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. பில்லிங் தனியாக பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே செக்ஷன் தனியாகவே இருக்குது. இங்கே வாட்டர் பாட்டில் 40 ரூபாவும், காஃபி 30 ரூபாவும், பஃப்பு 50-60க்கும், பாப்கார்ன் 100க்கும் சேல் பண்ணிவிட்டு வராங்க. ஃபுட் குவாலிட்டிங்க நல்லாவே இருக்குது. ஃபுட் கோர்ட்டோட லெஃப்ட் பில்லிங் சைடில் இவங்க குடிக்க ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேட்டரோட ரெஸ்ட் ரூம் பற்றி பார்த்துடலாம். ரெஸ்ட் ரூம் ஒரு வைடான ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இன்டர்வல் டைமில் கன்ஜஸ்டட் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக கன்ஜஸ்ட் ஆகும். ஆனால் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே இருக்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ரெஸ்ட் ரூம்லாம் நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி நல்லாவே வச்சுருக்காங்க சொல்லலாம். ரெஸ்ட் ரூமில் ஸ்மெல் எதுவுமே இல்லை. நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஆப்போசிட்லேயே வெற்றி ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்க வேலனோட V1 ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஆமாம், இந்த ஸ்க்ரீனை V1ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்க்ரீனும் ரெடி ஆகும் கேள்விப்பட்டேன். அது ரெடி ஆச்சுன்னா நம்ம அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க V1 ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி நல்லாவே இருந்தது. ஃப்ராக்ரன்ஸ் ஒரு மைல்டாகவே இருந்தது. சீட்ஸை பற்றி சொல்லணும்னா சீட்டிங்கோட கம்ஃபர்ட் சூப்பராகவே இருந்தது. ஸ்லைடிங் ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் நம்ம படம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. டிஸ்டர்பும் பெருசாக எதுவுமே பண்ணலை. இந்த வேலன் ஸ்க்ரீனில் இன்டீரியர் சூப்பராகவே இருக்குது. ஒரு நார்மலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் புக் மை ஷோவில் லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு இங்கே லேசர் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஃபீல் தரல. ஒரு 4K இல்லைனா நல்ல 2K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் டஸ்ட்டு அதிகமாகவே இருக்குது. அது ஒயிட் சீன்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம்.
மற்றபடி ப்ரொஜெக்ஷனோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த ஸ்க்ரீன் டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இன்னுமே நல்லாயிருக்கும். சேம் புக் மை ஷோவில் லேசர் 7.1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மேலே ஓவர் ஹெட் ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி அட்மாஸா இப்போது ஆக்டிவேட்டில் இருக்கா என்னென்னு தெரியல. ஆனால் இங்கே கண்டிப்பாக ஓவர் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் 16 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 8 ஓவர் ஹெட் ஸ்பீக்கரும் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. பேஸ் எஃபெக்டோட பஞ்சும் இங்கே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவுமே இங்கே இல்லை. வேலன்ஸ் ஸ்க்ரீனோட பால்கனி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது வேலன்ஸ் ஸ்க்ரீனோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்லோப் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்பவே நல்லாவே இருக்குது இந்த ஸ்க்ரீன். இப்போது இந்த V1 ஸ்க்ரீனை டோட்டலாக ஒரே ஒரு வகையாக பிரிக்கிறாங்க, ஒரே ஒரு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ப்ரீமியம்னு, அந்த ப்ரீமியமுக்கு 130 ரூபாய் இவங்க டிக்கெட் ப்ரைஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ரோலேருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் எல்லாமே ஒரே டிக்கெட் சார்ஜ் தான், ஒரே சீட்ஸ் தான். அதுக்கு 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியமில் ஒரே நேரத்தில் இங்கே 156 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். நான் இந்த ஸ்க்ரீனுக்கு ரீசெண்டாக ஜீவா படம் தான் போய் பார்த்தேன். ஸ்க்ரீன் டஸ்ட்டு தவிர குறை சொல்கிற அளவுக்கு இந்த V1 ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. அடுத்ததாக நம்ம வெற்றிவேல் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான வெற்றி ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்டெப் லைட்டில் இருந்து இன்டீரியர் டிசைன் வரைக்கும் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. முன்னை விட இப்போ நல்ல ப்ரீமியம் ஃபீல் தருதுன்னே சொல்லலாம் இன்டீரியர்லாம். இங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ரோவில் என்ட்ரன்ஸில் இருக்க அந்த படிக்கட்டில் படம் ஓடிட்டுருக்கும் போது ரெஸ்ட் ரூம் போக வரவங்க நிறைய பேர் ஸ்லிப் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே லைட் எதுவுமே இல்லை. அங்கே ஒரு லைட் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் அங்கே ஸ்டெப்பு இருக்குதுன்னு தெரியாமலே ஸ்லிப் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ரோவில் அந்த 2 கார்னர்லேயும். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 537 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை ப்ரீமியம்னு பிரிக்கிறாங்க. அந்த ப்ரீமியமுக்கு 130 ரூபா டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரே ரோ தான், ஒரே சீட்ஸ் தான். சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ரோவுக்கு மட்டும், அதாவது A, B, Cக்கு மட்டும் கப்புள் சோஃபாவை கொடுத்துருக்காங்க. அந்த கப்புள் சோஃபா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னே கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் ஒரு வித்தியாசமான திங்கை நோட்டீஸ் பண்ணேன். JBLல ரெட் கலர் ஸ்பீக்கரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒருவேளை உள்ள ஸ்பீக்கர் மேக்னெட் ஒரிஜினலாக இருந்து பாக்ஸ் மட்டும் அசம்பிள்டாக இருக்குமோன்ற ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸோட ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 29 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸோட சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தாலும் அந்த ஒரு ப்ரீமியம் எஃபெக்ட் மிஸ் ஆகிற மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி சவுண்ட் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. பேஸோட பஞ்சும் இங்கே நல்லாவே இருக்குது. சரௌண்டும் இங்கே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேஜில் இருக்க சென்டர் ஸ்பீக்கர் கிளியராக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு கிளியராகவும் இருக்குது ரோலேருந்து படம் பார்த்தாலும். இந்த வெற்றி ஸ்க்ரீனை ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் மதராசி படம் தான் போட்டாங்க. நான் ஃபஸ்ட் டேவே மதராசி படத்துக்கு போனேன். அதாவது ரெனோவேட் பண்ண ஃபஸ்ட் ஷோ அந்த படம் தான் இங்கே பார்த்தேன். அங்கே போகும்போது பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருந்தது. பிக்சரை சரியாக கேலிப்ரேட் பண்ணாத மாதிரி இருந்தது. இப்போது ரீசெண்டாக இங்கே மங்காத்தா படத்துக்கு போனேன். பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆனால் இவங்க கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இங்கே RGB லேசர் ஃபீல் வரவே இல்லை. ஒரு ஹை-எண்ட் 4K ஜெனான் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் குவாலிட்டி தான் இருக்குது. பிக்சர் குவாலிட்டியே குறை சொல்லலை. ஆனால் இந்த பிக்சர் குவாலிட்டி RGB லேசர் ஃபீல் தரலன்னு தான் சொல்கிறேன். அதை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல என்ன ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது. இன்னொரு ரீசெண்ட் ட்ரெண்டையும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், சாங்கு, ஃபைட்டு எல்லாத்துக்குமே மேலே அந்த லைட்டை போடுறாங்க. அது உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த லைட்டு போடுறப்ப ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்க்ரீனையும் நம்மளால் ரசிக்க முடியும், அந்த லைட்ஸையும் நம்மளால் ரசிக்க முடியும். சில தேட்டரில் செலிப்ரேஷன் லைட்டை போட்டு ஸ்க்ரீனில் படத்தை பார்க்க முடியாமல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த லைட்டோட ஷேடோ ஸ்க்ரீனில் இருக்க இமேஜை ஃபுல்லாக மறைச்சிடும். அந்த மிஸ்டேக்கே இங்கே பண்ணாமல் இன்டீரியர் லைட் கொடுத்தது, அந்த ஸ்க்ரீன் செலிப்ரேட் லைட் கொடுத்தது சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெற்றிவேல் ஸ்க்ரீனில் சுத்தமாக ஏசியே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ப்ராப்ளமே இல்லை. ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏசி நல்லாவே போடுறாங்க. ஏசியை விட இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சது. படம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம சட்டையிலேயே இருக்குது. அது உண்மையிலே
பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஓவராலாக எனக்கு இந்த வெற்றிவேல் சினிமாஸோட காம்ப்ளெக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற 130 ரூபாய்க்கு இந்த வெற்றி ஸ்க்ரீன் ஒன்றும் அந்த V1 ரெண்டுமே ஒர்த்து தான். 130 ரூபாய்க்கு பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பிக்சர் குவாலிட்டி 2 ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு. அந்த ஸ்க்ரீன் டூவில் மட்டும் டஸ்ட்டு ரிமூவ் பண்ணாங்கன்னா அந்த V1 ஸ்க்ரீனும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் யாராவது ரீசெண்டாக இந்த வெற்றிவேல் சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வெற்றிவேல் சினிமாஸ் வெற்றி ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Thank you.